பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. வணக்கம் சார். வணக்கம். யார் இவங்களா? கந்தசாமி கேஸுங்க. பெருமாளே, கந்தசாமிக்கெல்லாம் கேஸ் கொடுக்குற, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்றியடாப்பா. ஏன்பா? நல்ல வேலை, இன்ஸ்பெக்டர் ஐயா வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம். E3 ஹெட் கான்ஸ்டபிள் ஐயா. போலீஸ் ஸ்டேஷனா? யோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனான்னு கேட்குறிய? நானும் வேலை மனக்கட்டு ஹெட் கான்ஸ்டபிள்னு சொல்லியிருக்கிறேன். யார் நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை சார், நான் சொல்ல வர்ற விஷயம் தான் முக்கியம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இதோ பாரியா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லு. இங்க எல்லாமே நான் தான் சார். பாரடைஸ் ஹோட்டல்ல ஏகப்பட்ட கஞ்சா பாக்கெட்டோட ரூம் நம்பர் 320ல வந்து ஒரு ஆள் தங்கியிருக்கான் சார். அப்படியா? ஆமா சார், கஞ்சா வியாபாரியும் அவங்க கூட்டாளியும் தங்கியிருக்காங்க சார். உடனே போனீங்கன்னா பிடிக்கலாம் சார். ஆமா சார், கிளம்புங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ யாரு? இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பொது ஜனம் சார். என்ன தொண்டு உள்ள பொது ஜனமா? யாரா இருந்தா நமக்கு என்ன? குரு வீடு மாறிட்டானோ? ஆஹா, கோதண்டா, சோலவா போய் கொடிய நாட்டுறா. எதுல கஞ்சா இருக்கு, எதுல அபின் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க. ஓகே சார். இத பெங்களூருக்கு அனுப்பு, அத பஞ்சாபுக்கு அனுப்பு, இத கேரளாவுக்கு அனுப்பு. ஓகே சார். போலீஸ்ல பிடிபடாம அனுப்பணும். சரி சார். செக்கிங் நிறைய இருக்கும், பி கேர்ஃபுல். அதெல்லாம் நான் பக்காவா பாத்துக்கிறேன் சார். அப்ப ரூமை வெக்கேட் பண்ணிடலாம் சார். நான் பாம்பே போறதுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் இமிடியேட்டா கிளம்புறேன். ஓகே சார். வாங்க சார், ரூமை வெக்கேட் பண்றேன் சார். சரிங்க சார். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. இங்கே. ஓகே, தேங்க்யூ சார். ரூம் கேட்டு வந்ததா சொன்னீங்களே, அவங்க இருக்காங்களா போயிட்டாங்களா? அது இருக்காங்க சார். அவங்க தானா சார்? இங்கே வாங்க, பைய எடுத்துட்டு வாப்பா. 500 அட்வான்ஸ் கொடுங்க. சரிங்க சார். அட்ரஸ் சொல்லுங்க. சொல்லுப்பா. KR விஸ்வநாத், நம்பர் 23 வல்லூர் ஸ்ட்ரீட், திருப்பத்தூர். இதில் சைன் பண்ணுங்க. இந்தாங்க சார் சாவி. ரூம் நம்பர் 320. ஊதுவத்தி வியாபாரத்துல ஏகப்பட்ட காம்படிஷன், நிறைய கம்பெனிங்க வந்துருச்சு. அதனால நாம தான் அலைஞ்சு திரிஞ்சு ஊதுவத்தியை தள்ளி விடணும். புரியுதா? ஏப்பா, 2 பையில எவ்வளவு ஊதுபத்தி இருக்கு? இதுல 1000 இருக்கு, அதுல 1000 இருக்கு. எவனாவது புண்ணியம் வந்து மொத்தத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டான்னா நமக்கு அலைஞ்சு திரிஞ்சு விற்கிற வேலை இல்லாம போயிடும். என்னது, ஹோட்டல்ல படிக்கட்டே காணும். ஜாக்கிரதையா போனோம். இங்க ரூம் நம்பர் 320 எங்க இருக்கு? 3rd ஃப்ளோர்ல இருக்கு சார். அந்த ரூம்ல 2 பேர் இருக்காங்களா? ஆமா, 2 பிசினஸ்மேன் தங்கி இருக்காங்க. அது போதும், நானே பாத்துக்கிறேன். கோதண்டா, நாளைக்கு உன் போட்டோ எல்லா பேப்பர்லயே வரப்போகுதுடா. இந்த கேஸ் பிடிச்சதுக்காக உனக்கு ப்ரொமோஷன் நிச்சயம்.
யார் வேணும் சார்? உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். எங்களை பார்க்கவா? ம். உள்ள வாங்க சார். அப்பா உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன பெரியவரே, வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அக்கறையா கேக்குறீங்க. ஏதோ நடக்குதுங்க. தொழில்ல போட்டி அதிகமாயிருச்சு. அதனால தாக்கு பிடிக்க முடியல சார். நீங்க எத்தனை வருஷமா அந்த வியாபாரத்துல இருக்கீங்க? எங்க அப்பா ஆரம்பிச்ச வியாபாரங்க இது. இப்ப நான் பண்றேன், என் புள்ள பண்றான், நாளைக்கு என் பேரனும் பண்ணுவாங்க. ஓ, பரம்பரை பரம்பரையா இதுதான் தொழிலா? ஆமாங்க. என்ன கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனங்க? ஒரு பாக்கெட் வித்தா 50 பைசா தாங்க கிடைக்குது. அவ்வளவுதான் கிடைக்குதா? எவ்வளவு கிடைச்சா என்ன? ஆமா, கோடவுன் எங்க வச்சிருக்கீங்க? அதுக்கு வசதியா ஊர்ல ஒரு பெரிய இடம் இருக்குதுங்க. சார், நம்ம சரக்குக்கும் மத்த சரக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம சரக்கு பாக்கெட் அப்படி ஓபன் பண்ணா போதும், வாசனை அப்படியே தூக்கம் இல்ல. டேய், ஐயாவுக்கு ஒரு பாக்கெட் ஓபன் பண்ணி காட்டுறா. வேணாம் தம்பி, வேணாம். நான் அப்புறம் பார்க்கிறேன். இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அவரை வந்து பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வரட்டும் சார், வரட்டும் சார். நீங்க எல்லாம் பார்த்து நம்ம சரக்கை பத்தி சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருமே சார். வரும் வரும். வாங்க சார், வாங்க சார். வந்துடுறேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணுடி, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். இல்லை, நீ இப்போ வா, 5 நிமிஷம் திரும்பிடலாம். ம் சரி. ஹலோ, நான் ஒரு ஃபோன் பண்ணணும். பண்ணிக்கங்க சார். ஹலோ ஹலோ, ஐயா, நான் ஹெட் கான்ஸ்டபிள் கோதண்டம் பேசுறேங்க. நான் ஒரு பெரிய கேஸை பிடிச்சிருக்கேங்க. கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. யோ கோதண்டம், என்ன வளர்ற? நீ கேஸ் பிடிச்சியா? கேஸ் பிடிச்சியா? டிபார்ட்மெண்ட்ல பெரிய மக்கள் நீ தானையா? ஐயா, அது நேத்து வரைக்கும் தாங்க. நான் ஒரு பெரிய கஞ்சா கேஸை பிடிச்சி வச்சிருக்கேங்க. பாரடைஸ் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 320ல இருக்காங்க. நீங்க உடனடியா வந்தா அள்ளி போட்டுட்டு போயிடலாம். யோ, நீ பாத்தியா? ஆமாயா, நானே அவங்க ரூமுக்கு போய் சர்ச் பண்ணையா. 2 கோடி பை நிறைய வச்சிருக்காங்க. யோ, நீ விசாரிச்சியா? விசாரிச்சையா. நாங்க இந்த வியாபாரம் தான் பண்றோம் தைரியமா சொல்றாங்க. மாட்டிக்குவோன்னு கொஞ்சம் கூட பயமே இல்ல. வெரி குட் கோதண்டா. நீ அங்க தப்பிச்சு போயிடாம ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் இப்போ உடனே கரப்பட்டு வரேன். புறப்பட்டு வரேன். ஓகே? 7 கிணறு 7 மலை மலர் சுதாகர், உடனே இங்க வாங்க. முதல்ல எனக்கு வழி விடுங்க. நவ் ஃபாலோ மீ. ஹலோ. ஹாய் கனகவல்லி, நான் தாண்டி உன் புருஷன் கோதண்டம் பேசுறேன். என்னது டீயா? என்ன பொண்டாட்டிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம வாடி போனீங்கறீங்க? உன்கிட்ட திட்டு வாங்கி அவமானப்பட்ட கோதண்டம் நேத்தே செத்துட்டான். இப்ப பேசுறது புது கோதண்டம், ப்ரமோஷன் வாங்க போற கோதண்டம். என்ன உளறீங்க? உளறல, கேஸ் பிடிச்சிருக்கேன். அதுவும் கஞ்சா கேஸ். இன்ஸ்பெக்டரே ஆடிட்டாரு. இப்ப பரப்பிட்டு வந்துட்டே இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். ஏங்க இனிமே நான் உங்களுக்கு திட்ட மாட்டேன், கேவலமா பேச மாட்டேன், புள்ளைங்க எதிரில எரிஞ்செரிஞ்சு விழ மாட்டேன். போதுமா? என்னங்க, இப்பதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். அவார்டு வாங்கிட்டு வரேன். ஆரத்தி கரைச்சு வை. முன்னால ஓடுற பப்பா என்ன திமிரா ஓடுது? பின்னால வாயா. எஸ் சார். நவ் ஃபாலோ மீ. மூச்சரி எனக்கு இந்த பக்கம் போனோம். ஐயா எங்க? இங்க.
ஐயா இந்த ரூம் தான் ஐயா. கோ. வாங்க வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு ஐயா சொன்னாரு. Shut up. இவங்க தானா? ஆமாய்யா. யோ, இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க? என்ன நீ செய்யற வியாபாரத்துக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணாம அர்ச்சனை பண்ணுவாங்களா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நாட்டுல ஊதுபத்தி வியாபாரம் பண்றது சட்டவிரோதமா? ஷட். என்ன கிண்டல் பண்றியா? கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு ஊதுபத்தி வியாபாரம் பண்ணன்னு பொய் சொல்றியா? சார், நாங்க பரம்பரையா ஊதுபத்தி வியாபாரம் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஞ்சா எப்படி இருக்கும்னே எங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு பாக்கெட் வித்தா 50 காசு கிடைக்கும்னு சொன்னீயா? ஊதுபத்தி வித்தா அதுதானே சார் கிடைக்கும். பாக்கெட்ல இருந்து வெளியில எடுத்தா வாசனை குப்புடு தூக்கும்னு சொன்னீயா? ஊதுபத்தி தானே சார் சொன்னேன். ஐயா, இவங்க வச்சிருக்கிற அந்த கோணி பையை எடுத்து செக் பண்ணோம்னா மாட்டிப்பானுங்க ஐயா. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்களே பாருங்க சார். இது என் விசிட்டிங் கார்டு. இதுல வீட்டு விலாசம், ஃபேக்டரி விலாசம் எல்லாமே இருக்கு சார். நீங்க எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் சார். ஐயா, போன்ல ஒருத்தன் பொதுஜனன்ற பேர்ல எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தான். அதான் நான் இங்க வந்தேன். இடியட். நீ கோதண்டா இல்லையா? வெறும் தண்டம். நீ தான் ஒரு அரலூஸ்னா என்ன வேற அழைச்சிட்டு வந்து இவங்க எதிர்க்க முழு லூஸ் ஆகிட்டேயா? ஐ எம் சஸ்பெண்ட் யூ ஃபார் 1 வீக். தேங்க்யூ. ஏய், 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். எல்லா நாதாரி நாய்களும் காலம் காத்தால 7 மணிக்கெல்லாம் கியூல வந்து நின்று காப்பியும் சாயும் காலி பண்ணி போயிடுவானுங்க. அப்புறம் மண்ணு வைக்காதா பிஸ்கட் வைக்காதான்னு கடையை திறந்து உட்கார வேண்டியதா? என்ன பொழப்படா இது? நாய் பொழப்பு. வாங்க வாங்க வாங்கம்மா, உட்காரு உட்காரு உட்காரு. என்னம்மா வேணும்? காப்பி சாயை தவிர இந்த கடையில வேற எல்லாமே இருக்கு. அதை தவிர வேற எது வேணாலும் கேளு. எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும். என்ன கிண்டலா? நீதானே எதை வேணும்னாலும் கேளுன்னு சொன்ன. அதுக்காக பணமா கேக்குறது? இங்க பணம் எல்லாம் விக்கிறது இல்ல. சரி சரி, 2 பன்னு கொடுங்க. பண்ணு இல்லம்மா. இல்லன்னா 2 பட்டர் பிஸ்கட்டாவது கொடுங்க. அதுவும் இல்ல. பொறை இருக்கா? அது இனிமே தான் வாங்கிட்டு வரணும். பூட்டி இருக்கா? இருக்கு. ஏன் கேக்குறே? கடை இழுத்து பூட்டிட்டு போய் கவுந்தடிச்சு படுத்துக்கோ. என்னையா லுக்கு விடுற? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுறேன். நீ எங்கயா வந்த? நான் இல்ல வந்தேன். சரி, நீ வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். நான் வந்தா நீ எதுக்குயா பாக்குற? சோதரே அம்மா, போதும் போதும் போதும். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு 2 பன்னு வேணும். அதான் இல்லன்னு சொல்லிட்டல. சரி, 500 ரூபாய் பணம் கொடு. இப்ப எதுக்குயா இப்படி உட்கார வைக்கிற? பாக்குறவங்க என்னல தப்பா நினைப்பாங்க. ஐயோ, எங்க என் குழந்தைய காணுமே, என் பொண்ணை காணுமே. குழந்தைய பார்க்க வைக்கல, பணம் முழுங்க தான் வந்திருக்க. அதோ பாரு அங்க விளையாடிக்கிட்டு இருக்கா. போ. பண்ற வாடி.
காரணம். ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டா. தண்டனை கொடுக்கறதுக்கு வரமுறையே கிடையாதா? பாட்டிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க குழந்தை தூங்கினானோ சாப்பிட்டானோ தாகனா யார்கிட்ட போய் தண்ணி கேட்பான்? என் புள்ள 20 இட்லி கொடுத்தாலும் பத்தல கொண்டா கொண்டான்னு சொல்வானே. பசியால எப்படி எல்லாம் துடிக்கிறானோ தெரியலையே. மூசாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன் நான் 300 வருஷம் விளக்குள்ள இல்லையா? அப்ப யார் எனக்கு ஆகாரம் கொடுத்தாங்க? மூசாவுக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, ஜாக்கிரதையா இருப்போம். ஜாக்கிரதையா இருக்கான்னு சொல்றீங்களே, எங்க ஜாக்கிரதையா இருக்கான்னு சொல்றீங்களா? ஊர்ல உள்ள பழைய பாட்டில் கடை எல்லாத்திலும் தேடி பார்த்தேன். மூசா இருக்கிற பாட்டில் மட்டும் என் கண்ணு கிடைக்கவே இல்லை. மூசா கண்டிப்பா பாட்டில் இருந்து வெளியில வருவான். அப்படி வெளியில வரும்போது அவனுடைய சக்தி இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவ்வளவு சொல்றீங்களே, அந்த பாட்டிலை கண்டுபிடிச்சு மூசாவை வெளியே கொண்டு வர வேண்டியதானே? அதுதான் முடியாது. என்ன மாமா சொல்றீங்க? நானே 1100 ஆண்டுகளா உள்ள இருந்து அலாவுதீன்ங்கிற ஒரு மனுஷனால தானே வெளியில வந்தேன். அதனால அடப்பட்ட பூதங்களை வெளியில கொண்டு வர சக்தி மனுஷனுக்கு தான் உண்டு. ஏப்பா இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருந்தா மூசாவை ஏன்பா பாட்டிலுக்குள்ள போட்டு அடைச்ச? விதிடா. யாரு? மூசாவோட விதியா உன்னோட விதியா? மூசாவோட விதிடா. டேய், பூதங்கள் ஒரு காலகட்டத்துல அடப்பட்டு கடந்தாதான் வெளியில வரும்போது அபரிவிதமான சக்தியோட வெளியில வரும்னு பூதங்களோட விதிடா. என்னையும் ஒரு பாட்டில போட்டு அடைச்சிருக்கலாம்ல, எனக்கு அபரிதமான சக்தி வந்திருக்கும்ல. ரொம்ப தேடி பார்த்தேன்டா, உன் சைஸுக்கு பாட்டில் கிடைக்கல. ஒன்னு அடைச்சு வச்சிருக்க முடியாது, உடைச்சு வச்சிருக்கலாம். மாமா, மூசாக்கு அபூர்வமான சக்திலாம் வரும்னு சொன்னீங்களே, அதனால அவனுக்கு எந்த ஆபத்தும் வராதே? கண்டிப்பா வராது. மூசா எங்க இருக்கானோ அங்க அவனால மத்தவங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். அவனோட சக்திகளை உபயோகிச்சு யாரு வேணாலும் எதை வேணாலும் சாதிக்கலாம். மூசா நல்லவங்க கையில போய் சேரணுமே. ஏய், சும்மா புலம்பாத. ஏய், போய் ஒரு பாட்டில கொண்டு வாடா. எதுக்கு? அம்மா அதிகமா பேசினா அந்த பாட்டில போட்டு அடைக்கவா? உனக்கு இதே பழப்பம் போச்சு. யாரை பார்த்தாலும் பாட்டில போட்டு அடைச்சிக்கிட்டே இருக்க. அடே, தாகமா இருக்குடா, தண்ணி பாட்டில் கொண்டு வாடா. அப்படி விவரமா சொல்லணும். இரு உனக்கு ஒரு பாட்டில் தேடுறேன். ஜாடி. மூசா, உனக்கு பெரிய சக்தியெல்லாம் வரப்போகுதுன்னு கேள்விப்படும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சக்தி தப்பானவங்களுக்கு உபயோகப்படக்கூடாதுன்னு பயமாவும் இருக்கு.